அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த அதிகாரத்தில் ஒரு சின்ன அதிகாரமாக 5 வசனங்கள் கொண்ட அதிகாரமாக இருந்த போதிலும் கூட ஒரு ஆழமான சத்தியத்தை இந்த பகுதியிலே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேலினுடைய காத்திருப்பு, இந்த நாட்களிலே அவர்கள் காத்திருக்கிற காத்திருப்பையும் சபைகள் காத்திருக்கிற காத்திருப்பு, அதையும் குறித்த செய்தியை இந்த பகுதியானது நமக்கு உணர்த்தி வைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் ஓசியாவை பார்த்து சொல்லுகிறார், அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசமுள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களாகிய இஸ்ரவேல் புத்திரரில் பேரில் நான் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நான் என் ஜனங்கள் அந்நிய தேவர்களை மதித்து திராட்சை ரசமுள்ள பாத்திரங்கள் என்று சொன்னால், இன்னொரு மொழிபெயர்ப்பிலே திராட்சை பல அடைகளை தயாரித்து அவைகளை அந்த தெய்வங்களுக்கு அவர்கள் படைக்கிறவர்களாக மதித்து, அதாவது திராட்சை பல அடைகள் என்பது அது கொஞ்சம் விலையேறப்பட்டதாக இருக்கிறபடினால கானானிய தெய்வங்களை கனப்படுத்தும்படியாக என் ஜனங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது போல, ஓசியாவே உன்னால் நேசிக்கப்பட்டு இப்பொழுது விபச்சாரியாய் மாற்றப்பட்டிருக்கிற அந்த ஸ்திரியை நீ சேர்த்துக்கொள். அவளும் இப்படிப்பட்ட ஒரு வழிபாடுகளுக்கு நேராக அவள் சென்று இப்பொழுது அவள் பாவத்தின் மிகுதியினால் ஒரு அடிமை சந்தையில் விற்கப்படுகிற ஒரு நிலைமையில் தள்ளப்பட்டிருக்கிறாள் என்பது போல இந்த பகுதியானது நமக்கு உணர்த்தி வைக்கிறது. எப்படி ஒரு கெட்ட குமாரன் மிகுந்த ஆஸ்தி உள்ள ஒரு தகப்பனுக்கு மகனாக இருந்த போதிலும் கூட தன்னுடைய சொத்துக்களை சரிபாகுதியாக அவன் பிரித்து வாங்கி வேசிகளிடத்தில் எல்லாவற்றையும் அழித்து போட்ட பின்பு பன்றிகளுக்கு கிடைக்கிற தவிட்டால் தன்னுடைய பசியை ஆற்ற நினைத்தும் கூட கிடைக்காதபடியினால அவன் அத்தனையாய் ஒரு குடியானவனிடத்தில் ஒட்டி கொண்டவன். அங்கே என்னுடைய தகப்பன் வீட்டில் அநேக பேருக்கு திருப்தியான சாப்பாடு இருக்குதா, நான் அங்கே எப்பயாவது நான் அவரிடத்தில் ஒரு வேலைக்காரனாக சேர்ந்து கொள்வேன் என்று எழும்பி வந்தது போல இவளும் தன்னுடைய நேசர்களால் அப்படியே அவர்களால் இழுக்கப்பட்டு போய் எந்த நேசர் அவளை அங்கே அடிமை சந்தையில் கொண்டு போய் விட்டானோ அங்கே கொண்டு போய் அவளை சேர்த்து விட்டார்கள். இப்பொழுது ஆண்டவர் ஓசியாவுக்கு திரும்ப ஒரு கட்டளை கொடுக்கிறார். அப்பொழுது நான் அவளை எனக்கு 15 வெள்ளி காசுக்கும் 1.5 கலம் வார்கோதுமைக்கும் கொண்டு என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அதாவது லேவியராகமும் 27வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பெண் பிள்ளையை 30 சேக்கலாகவும் மதிப்பாயாக என்று சொல்லப்படுகிறது. அதே போல யாத்ராகமும் 21:32லையும் அங்கே மாடு, அதாவது ஒரு ஆணையாவது பெண்ணையாவது முட்டிவிட்டது என்று சொன்னால் அதற்கு அவன் எஜமானுக்கு அந்த மாட்டை உடையவன் 30 வெள்ளி காசுகளை கொடுக்க வேண்டும் என்கிற காரியம் இருக்கிறது. இதிலிருந்து நமக்கு தெளிவாக தெரிகிறது, ஒரு அடிமைக்கு 30 வெள்ளி காசுகளை கொடுத்து மீட்க வேண்டும் என்று சொல்லி நியாயப்பிரமாண சட்டம் இருக்கிறது. அதே போல நியாயப்பிரமாணத்தின்படிதான் இவள் அங்கே விலைக்கு வைக்கப்பட்டிருக்கிறாள். அவளுக்கு 15 வெள்ளி காசும் 1.5 கலம் வார்கோதுமைகளும் கொடுக்கப்படுகிறது. அதாவது 1.5 கலம் வார்கோதுமை என்பது 330 லிட்டர் அல்லது 10 மரக்காலை குறிக்கிறது. கோதுமை என்பது அது நல்ல தானியம், கொஞ்சம் காஸ்ட்லியானது. ஆனால் இந்த வார்கோதுமை என்பது இன்றைக்கு இருக்கிற நாம் ரேஷன் அரிசி என்று சொல்லுகிறோமோ அதே போல் கொஞ்சம் கஷ்டப்பட்டவர்கள் சாப்பிடுகிற அந்த சாப்பாட்டிற்கு பயன்படுத்தப்படுகிற வார்கோதுமை. இவர் தன்னுடைய பிள்ளைகளின் போஜனத்திற்கென்று வைத்திருந்த, அதாவது வெள்ளிக்காசு 15 தான் இருக்குது, ஆனால் 1.5 கலம் வார்கோதுமையை கொண்டு போய் கொடுத்தா அதனுடைய விலை அந்த நாட்களிலே அது ஒரு 15 வெள்ளி காசாக மொத்தம் 30 வெள்ளி காசை கொடுத்து அவளை மீட்டு கொண்டு வந்து அவளுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அவளை நோக்கி, நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு, உனக்காக நானும் காத்திருப்பேன் என்றேன். அதாவது நீ பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு உன்னை அர்ப்பணித்து, நீ எவ்வளவு அடிமை சந்தைக்கு போய் எவ்வளவு உன்னை மீட்டெடுப்பதற்கு உன்னால் முடியல, உனக்கு சார்ந்தவர்கள் முடியல, நான் உன்னை நேசித்தேனே, அந்த அன்பை வெளிக்காட்டும் வண்ணமாக நீ நேசிக்கப்படத்தக்க ஒரு தகுதியை உள்ள ஒரு பெண்ணும் அல்ல, நான் உன்னை நேசிப்பதற்கான எந்த ஒரு குணாதிசயம் உன்னிடத்தில் இல்லாதிருந்த போதிலும் நான் உன்னை மீட்டெடுக்கும்படியா என்னிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் இழந்து உன்னை நான் மீட்டிருக்கிறேன் என்று சொல்லி அவளை நீ காத்திருக்க வேண்டும், அநேக நாட்கள் எனக்காக காத்திரு,
உனக்காக நானும் காத்திருப்பேன் என்று சொல்லி இங்கே ஓசியா கோமேரிடத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது இனிமேல் உனக்கும் எனக்கும் இப்போதைக்கு எந்த உறவும் இல்லை, நீ எத்தனை அநேக நாட்கள் காத்திருக்கும் பொழுது பரிசுத்தமாய் இருந்தாய் என்று சொன்னால் உன்னோடு கூட நான் மீண்டுமாய் வாழ்க்கை நடத்துவேன் என்கிறது போல இந்த காரியத்தை சொல்லிட்டு இதே காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? இஸ்ரவேல் புத்திரர் அநேக நாள் ராஜா இல்லாமலும், அதாவது அரசர்கள் இல்லாமலும், அதிபதி இல்லாமலும், பலி இல்லாமலும், லேவிய ஆசாரிய ஊழியத்தில் காணப்பட்ட பலிகள் செலுத்தப்படாமலும், சிலை இல்லாமலும் என்று சொன்னால் இங்கே தூண் என்பதை சிலை என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அங்கே நம்ம படிக்கிறோம் போவாஸ் யாபீன் என்கிற அந்த தூண்களை குறித்து படிக்கிறோம். இது ஆலயத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆலயம் இல்லாமலும், ஏபோத் வஸ்திரம் இல்லாமலும், அதாவது கர்த்தருடைய சித்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஊரின் தும்மின் இல்லாத அந்த காரியத்தையும், தேராபீம் இல்லாமலும் இருப்பார்கள். வீட்டு தெய்வங்கள் இன்றைக்கு நாம் குல தெய்வங்கள் என்று அழைக்கிறோமே, அவைகளும் இல்லாதபடி அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் விலக்கிவிட்டு அவர்கள் எனக்காக காத்திருந்தார்கள் என்று சொன்னால், இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். இது இப்படி காத்திருக்கிற காலம், இஸ்ரவேலின் காத்திருப்பு தான் இன்றைக்கு அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் அந்த காத்திருப்பு முடிந்த பின்பாக 1000 வருட அரசாட்சியில் ஆண்டவரால் மிகுந்த அவர்களோடு கூட வாழ்கிற ஒரு தத்துருவமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் பெற்றுக்கொள்ளுவார்கள் என்கிறதை இங்கே ஓசியாவின் மூலமாக ஆண்டவர் எடுத்துரைக்கிறார். இன்றைக்கு அவர்கள் அந்த சுவர்களின் மேலே முட்டிக்கொண்டு மேசியாவே வாரும் வாரும் என்று கதறுகிறார்களே, அவர்கள் மகா உபத்திரவ காலத்திற்கு பின்பாக, ஆகோர் பள்ளத்தாக்குக்கு பின்பாக தேவன் அவர்களோடு கூட இயேசு கிறிஸ்து 1000 வருடம் இருந்து அரசாட்சி செய்கிறதை அவர்கள் தத்தரூபமாக தன்னுடைய சொந்த கண்களினாலே காண்பார்கள். இந்த நாட்கள் இஸ்ரவேலுக்கு ஒரு காத்திருப்பின் நாட்கள். அவர்கள் மீட்டெடுக்கப்பட்டு காத்திருப்பிற்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற கருத்தை இங்கே ஓசியா பதிவிடுகிறார். இதிலிருந்து நமக்கு கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சத்தியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்று சொன்னால், நாமும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற காரியத்திலே பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்கிற அந்த வசனத்தின்படி நாம் அடிமைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவாதி தேவன் அதற்கு விலைக்கிரயமாக, அடிமைக்கு விலைக்கிரயமாக அங்கே தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 30 வெள்ளிக்காசுகளை கொடுத்து அந்த காட்டி கொடுத்த காரியத்தை காண்பிக்கிறார். அவருடைய அன்பை காண்பிக்கிறார். தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக தந்து நம்மை அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கிற ஒரு சம்பளம் மரணம் என்று சொல்லுகிறதே, தேவனுடைய கிருபை வரமோ அது நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதே. அதற்கென்று ஒரு 30 வெள்ளிக்காசுக்காக தன்னுடைய மகனை, தன்னுடைய செல்ல குமாரனை ஆண்டவர் அங்கே ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இயேசுவும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும், எல்லா சொட்டு இரத்தத்தையும் ஒரே ஒரு துணியில சிலுவையில தொங்கினவராக, எப்படி ஓசியா தன்னிடத்தில் இருந்த 15 வெள்ளிக்காசையும் மீதமுள்ள 330 லிட்டர் வார்கோதுமையும் இன்னும் 15 வெள்ளிக்காசுக்கு மதிப்புள்ள வார்கோதுமையும் இழந்தாரோ, அதே போல இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நமக்காக இழந்தார். பிதா தன்னுடைய குமாரனையே நமக்காக விட்டு கொடுத்ததை பார்க்கிறோம். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி, பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ என்று சொல்லுகிறத அந்த அவருடைய அன்பை காட்டி நம்மை மீட்டு கொண்ட நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய வருகைக்காக நம்மையும் காத்திருக்கும்படியாய் வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்மையும் காத்திருக்கும்படியாய் வைத்திருக்கிறார். அதனால தான் நம்ம பாடல் எழுதுகிறோம், எப்போ வருவீர் என் இயேசுவே, ஏங்கி ஏங்கி எங்களுடைய கண்களெல்லாம் பூத்து போகிறதே என்று சொல்லுகிறோம். எப்போ வானத்தில் அங்கே கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் அவர் இறங்கி வருவார். அந்த நேரத்தில் அங்கே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு கூட எழும்புவார்களே. உயிரோடு இருக்கிற நாமும் ஒரு இமைப்பொழுதில், ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாக்கப்பட்டு என்றென்றைக்கும் அவரோடு கூட வீற்றிருக்கிறவர்களாக மாற்றப்படுவோமே என்கிற ஒரு காத்திருப்பின் நாட்களில் இன்றைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். பாவம் அவருடைய முகத்தை நமக்கு மறைத்து விட்டது. இன்றைக்கு நமக்கு
நம்முடைய காரியங்களை விடுதலை செய்து நம்மை மீட்டெடுக்கும்படியாக அங்கே ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய விலைக்கிரயத்தை செலுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். அவைகளின் மூலமாக அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை நம்பி விசுவாசித்து அவரிடத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் பொழுது அவர் நம்மை சபையாகிய அந்த மணவாட்டியாக, அவர் கரைதிரை அற்ற மணவாட்டியாக, குற்றமற்ற மணவாட்டியாக, நம்மை மாசற்ற மணவாட்டியாக அவர் நம்மை சேர்த்து கொள்ளுகிறதற்கு நீ கொஞ்ச காலம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் காத்திருக்கும்படியாய் வைத்திருக்கிறார். எத்தனை நாட்கள் என்பது தெரியாது, எப்பொழுது அவருடைய ரகசிய வருகை இருக்கும் என்று தெரியாது. காத்திருப்போம், பரிசுத்தமாய் வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.